இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட உங்களுடைய கடைசி என்ன கிளாஸ் கேட்டீங்க? பாட தலைப்பு சொல்லுது. மூன்று வழிகள் கரெக்டா? அதெல்லாம் பார்த்தீங்க, அதான் கரெக்டாக சொன்னாங்க. ஜீவனுக்கு போகிற வாசல், அப்புறம் கேட்டுக்கு போகிற வாசல், அப்புறம் லாஸ்ட்டாக வாசல் இருக்கு, பெரும்பாதியான வழி அப்படின்னு ஒரு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்க. அதில் வந்து சில காரியங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கற்றுட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த பாடம் வந்து ஒரு ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் தொடங்கும். கேள்விக்கு இந்த பாடம் எப்படி இருக்குன்னா, கேள்வி பதிலாகவும் இருக்கும், சிலது வந்து வரலாற்று சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். அதனால் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சாதான் என்ன பண்ணுறோம் இருக்குது. என்ன கேள்வி? இந்த கேள்விக்கான பதில் தான் பாடம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நம்மளாம் எதுக்கு காத்துட்ருக்கோம்? எதுக்கு வெயிட் பண்ணி வருகைக்கு? அப்புறம் வருகைக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். வரணும், உங்கள் ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறேன். எப்போ வரும்? வரும்போதுனா இங்கேதான் இருக்கா? இது பதில் சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கா? வரப்போகுதா? சரி, ரெண்டாம் முறைக்கு ராஜ்யம் ஒன்றா வேற வேறையா? தெளிவுபடுத்தீங்க. அது வரான்னு சொல்றோம்ல, அதுவும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஒன்றா வேற வேறையா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஒரே காலப்பகுதி கிடையாது. அவர் வர்றது எதுக்காகனா, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. ஆனா ராஜ்யம் எதுக்காக அப்படின்னா, எதுக்காக? ஆளுகை செய்யறதுக்காக. கூட்டிட்டு போறது ஒரு காலப்பகுதி, ஆளுகை தொடங்கக்கூடியது ஒரு காலப்பகுதி. ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம என்ன அழைச்சிருக்கிறாரு? மூன்றாம் உலக பாடலாம் கேட்டிருக்கீங்கள, என்ன அழைச்சிருக்கிறாரு? நம்மள ஒரு ஆளுகை செய்யறதுக்காக, அவரோடு கூட சேர்ந்து ஒரு ஆளுகை செய்யறதுக்காக நம்மளாம் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க. நம்முடைய கேள்வி, எப்போது அந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கும்? அதான் கேள்வி. அதை நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்து பாடம் கேட்போம். எப்பொழுது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கும்? தெரியுமா? தெரியும், இல்லைன்னா இல்லை. அப்பதான் இல்ல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. நான் கேட்கறது ராஜ்யத்துக்கு 1000 அரசாட்சி இல்ல, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. எப்படி? இல்ல இல்ல, எனக்கு என்ன சொன்னா, கிறிஸ்துவானவர் சிலுவையில மரித்து அடக்கணும், உயிரோடு எழுந்தவன் பரம்பராக இங்க இருந்தார். அடுத்து அவர் ரெண்டாம் பேர் வந்து அவருடைய அரசாட்சியில் 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் வருவார். ஓகே, அப்போ என்ன தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, இப்போ இது நம்ம இருக்கிறது ராஜ்யமா? அப்போ எஸ், ரைட்டா? ராஜ்யம். எஸ். ராஜ்யத்தோட சூழ்நிலை எப்படிதான் இருக்குமா? கிறிஸ்து ஆளுகை ஆரம்பிச்சிட்டா ராஜ்யத்தோட சூழ்நிலை இப்போ இருக்கிற மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்போ இப்படி இருக்கு. நீ உலகம் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கா, கெட்டதா இருக்கா? இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் எப்படி இருக்கு? அப்போ ஏன் யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? கேட்கிற கேள்வி புரிஞ்சா? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்குன்றதுனா, நீங்க 3ஆம் உலக பாடம் கேட்டிருப்பீங்க. அங்க நோய் இருக்காது, அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, யுத்தங்கள் இருக்காது. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? நீ யுத்தம் இருக்கா இல்லையா? நோய் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவ ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்பட்டது? எப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இதெல்லாமே அவர் ராஜ்யம் மிகவும் சமீபத்தில் இருக்கிறதுன்றதுக்கான அடையாளம். இதுதான் மத்திய 24 நீங்க படிப்பீங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க தெரியுங்களா சில காரியம். அப்போ அதே என்ன சொல்றாரு, யுத்தங்களையும் செய்தி என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்ட்டார். அவன் எதாவது நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா எது சமயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு. சமயமா இருக்கு. அப்போ ராஜ்யம்னா என்ன விஷயம்னா, அங்க என்ன தொடங்கிட்டு இருக்கும்? ஆளுகை தொடங்கிட்டு இருக்கு. அங்க அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்துல வேற யாரும் ஆளுகை செய்ய முடியாது. அப்ப இந்த உலகத்துல யாரோட ஆளுகை இருக்கு? எப்படி ஆளுகை செய்ய முடியுது? அவரோட ராஜ்யத்துல அப்போ நம்ம இருக்கணும்னா நம்ம வேலை என்ன இருக்கும்? அவரோட ராஜ்யத்துல நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய வேலை என்னன்னா, ராஜாக்கெல்லாம் போய் உட்கார வேண்டியது. நம்ம இன்னைக்கு இங்க இருக்கணும். அப்ப எதுக்கு இன்னைக்கு பாடங்கள் சொல்லி தரப்படுது? இன்னைக்கு இவ்வளவு பாடங்களும் இவ்வளவு காரியங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குன்னா, வாழ்றதுக்காக, யாரை போல
கிறிஸ்துவ போல இந்த பூமியில வாழ்ந்து அவர் ராஜ்யத்துல போய் சேரணுன்றது தான் நம்ம நோக்கம். ராஜ்யம் எங்க இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு நம்ம பயிர் படிக்கணும், நான் எதுக்கு வந்து இந்த இடத்துல வாழ, எதுக்கு நான் கஷ்டப்படணும், என்ன சூழ்நிலை எனக்கு கஷ்டமா இருக்காது. அப்பா அந்த இடத்துல நிதானிக்கணும். என்ன நிதானிக்கணும், நான் ராஜ்யத்துல இருக்கேன்னா நான் யாரு ராஜ்யத்துல இருக்கேன், ஃபர்ஸ்ட் சூழ்நிலையை சுற்றி பாருங்க. இதெல்லாம் அடையாளம். என்ன அடையாளம்னா அது சாத்தனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கும் கிறிஸ்தவன் ராஜ்யம் சமயமா இருக்கிறதுக்கும் அடையாளம். அப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபமா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்துல நான் போய் சேரணும் அப்படின்னா அது எப்பொழுது இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல 3ஆம் நாள் போய் அவர் போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆரம்பிக்கல, அவர் ஆளுகை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த பூமியில யார் ரெடி ஆகணும், அவர் ரெடி ஆகணும். எப்படி ஆளுகை ஆரம்பிக்குமா? அப்ப நாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படல. நான் பாடத்தினுடைய கேள்விக்கான பதில் நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்போ ஏன் இந்த பூமியில என்ன ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படல? ஏன் நம்ம ரெடி ஆகணும்? ஏன் நம்ம ரெடி ஆகாத ஸ்தாபிக்கப்படணும்? நாம் ரெடி ஆகிறதுக்கும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கும் என்ன இருக்கு? என்ன சாப்பிடணும்? எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை எனக்காக சிந்தி இருக்கிறார், என்னுடைய பாவத்தை மன்னித்து இருக்கிறார். அதை நான் அக்னாலேஜ் பண்ணணும். இது வந்து எனக்காக தான் அக்னாலேஜ் பண்ண இது பண்ணணும். ஓகே, ஒரு வசனம் படிக்கிறேன். வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்ததற்கு அதை செய்வேன். நான் ஜெயம் கொண்டு, யார் பேசுறா? நம்மளால பேசுறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் என்ன பண்ணிட்டேன்? உட்கார்ந்துட்டேன். கரெக்டா? அதே போல இந்த பூமியில என்னை போல யார் ஜெயம் கொள்றாங்களோ அவர்களும் என்னோட கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதுதான் காலிங். யாருக்கு? நம்ம சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. சரி, சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அழைப்புனா அது என்ன அழைப்பு? யார் உட்காருவா சிங்காசனத்துல? அப்ப நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு என்னன்னா ராஜாக்களாக மாறுவதற்கு, ஒட்டுமொத்த பூமியை மாளிகை செய்யக்கூடிய ராஜாக்களின் வகுப்பாளராக மாறுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அழைச்சிருக்கிறாரு. அப்ப ராஜாக்களே இன்னும் ரெடி ஆகலன்னா ராஜ்யம் எப்படி வரும் இந்த பூமியில? வருமா? அப்ப ராஜாக்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம யாரை போல மாறணும்? ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 28, 29. அன்பிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மை தேர்வாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயம் ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். உங்களை தேவன் முன்குறிச்சிருக்கிறார். என்ன முன்குறிச்சிருக்கிறார்னா ஒரே நோக்கம் தான், யாரை போல மாறதுக்கு? யார் அவருடைய குமாரன்? யாரு? அவருடைய சாயலுக்கு உங்களை ஒப்பா மாற்றுவதற்காக தான் முன்குறிச்சிருக்காரு. இது அழைப்பு. அப்ப அவர் போல நான் மாறினேன் அப்படின்னா அவர் எங்க உட்கார்ந்தாலும் அங்க போயிடும். இதுதான் வாழ்ந்து. இப்ப ஏன் வாழ்ந்துட்டேங்க? நான் ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன்? நான் ஏன் வேலை வாசிக்கிறேன்? நான் எதுக்கு மற்றவர்களுக்கு கூட வாழாமல் நான் ஏன் தன்னை தனிமைப்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரே நோக்கம் என்னன்னா நான் யாரை போல மாறணும்? நான் ஏசு கிறிஸ்து போல மாறணும். மாறினா என்ன ஒரு பிரயோஜனம் கேட்டீங்கன்னா அவர் எங்க உட்கார்ந்தாலும் அங்க என் மனசுக்கு ஒரு சீட் இருக்குன்னு. இதுதான் நம்ம காரணம். இது கிளியரா? அப்ப இதுதான் நம்மளுடைய அழைப்பா இருக்கிற பட்சத்துல இதுக்காக தான் இந்த வேதாந்த வகுப்புல. ஏன் அப்படின்னா நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இப்ப யாரை போல வாழணும்? ஏசு கிறிஸ்து போல வாழணும்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? அது படிச்சா புரிய மாட்டேங்குது. அதுதான் இதுதான் சரியா? இதுதான் இந்த வகுப்புகளுடைய ஒரு நோக்கமும் சரி, நம்முடைய அழைப்புக்கான காரணம். சரிங்களா? இப்ப அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ராஜ்யம் இந்த பூமியில எப்போ ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றதுக்கு பைபிள்ல ஏகப்பட்ட உதாரணங்கள். எந்தெந்த வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனத்துல இருக்கு, ரோமைகள்ல இருக்கு,
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சம்பவங்களே நிழல் பொருளுமா என்ன பண்ணப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சில சொப்பனங்களிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி அது எது அப்படின்னா என்னது, யார் பார்த்தா அந்த சிலை ஆக்சுவலாக இருந்தால் சிலை இல்லை, அது சிலை இருக்கு. அது மெருகு தடுப்பு. அது மெருகு நம்ம இன்னைக்கு டைமில் தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சிலையை தான் டிவியில் பார்க்கணும். இப்போ அந்த சிலை பார்க்குறீங்களே, யார் என்ன சிலை, என்ன பிடிச்சாங்க, கனவுல கனவு யார் கனவு ஆர்வனா யாரு? ஓகே, வெரி குட். சரி, யார் கண்ட கனவு, அது என்ன இருக்கு, இதில் எப்படி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்பொழுது தொடங்கும், இதில் எப்படி மறைஞ்சிருக்கு, இதான் இன்னைக்கு நினைப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டிராவல் பண்ண போகிறதெல்லாம் ஒரே அதிகாரம் தான். அதனால எல்லாரும் அந்த அதிகாரத்தை தான் படிக்கணும். வெரி குட், எடுத்து வச்சுக்கணும். படிக்கலாமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணான் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. படி. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றார். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். சரி, இங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, யார் கனவு கண்டா? யார் அவர்? ராஜா. இது சாதாரணமான ஒரு ராஜா இல்லை, ஒரு மிக மிக முக்கியமான வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு ராஜா. அதே போல உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ராஜா கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லியிருப்பார். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டோட்டலாக அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசாட்சி பண்ணியிருப்பார். 42 வருஷம். 42 வருஷங்களும் ஒட்டுமொத்த பூமியும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு? அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. இவர் அறிமுகப்படுத்தினது தான் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த மக்களாட்சியில் டெமோக்ரஸின்னு சொல்கிறீங்களா, அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னா, தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு ஆளை என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துக்கு ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். வருஷம் வருஷம் நீ என்ன பண்ணால் போதும், டேக்ஸ் கட்டினா போதும். இந்த அறிமுகப்படுத்தியது யாருன்னா நேபுகாத்நேச்சார் தான். இது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா சரி. இப்படிப்பட்ட ஒரு ராஜா திடீர்னு தூங்கும் போது என்ன பண்ணிட்டாரோ, ஒரு கனவு கண்டாரு. இந்த கனவுக்கான ரீசன் என்னன்றது பின்னாடி சொல்லியிருப்பாங்க, நான் படிப்பேன். இப்படி கனவு காணும்போது அந்த கனவு என்ன பண்ணிடுச்சு, அவரை கலங்க பண்ணிடுச்சு. இதெல்லாம் நீ தொடர்ந்து வீட்டுக்கு போய் அப்புறம் படிங்க, நம்ம என்ன பண்ணோம்னா டைம் இருக்கு. கலங்க பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தூக்கம் தெளிஞ்சு எல்லாரும் கூப்பிடுறாரு, ஜோசியக்காரங்க சூரியக்காரங்க கூப்பிட்டு என்ன கேட்குறாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், ரெண்டுமே சொல்லணும். சொப்பனத்தை சொல்லணும், அது அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவர் சொப்பனத்தை சொன்னாரு, ஏதோ ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க, கிஃப்ட் வாங்கினாங்க, போயிட்டாங்க. ஆனா இது இப்போ போயிட்டு சொப்பனத்தை அர்த்தத்தை சொன்னா எப்படி? இது உலகத்துல எந்த ஒரு ஞானவானோ இல்லை எந்த ஒரு கடவுளை வணங்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணவே முடியாது, நான் சொல்லவே முடியாதுன்னு அவர் சொன்ன உடனே அவர் என்ன ஆயிட்டார், கோமாயிட்டார். என்ன பண்ணிட்டாரு, தொடர்ந்து படிக்கும். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான
விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றார். இங்கதான் டிமாண்ட் வச்சார். என்ன சொல்லிட்டாருன்னா, இது வரைக்கும் நீங்க ஏமாத்திட்டீங்க, இன்னைக்கு உங்களால சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா, இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்ப நீங்க சொல்ல போறதும் உண்மைதான் நான் என்ன பண்ணிப்பேன் புரிஞ்சுப்பேன்னு சொல்றாரு. இப்ப அவங்களால என்ன பண்ணவே முடியல, சொல்லவே முடியல. இப்ப அதனால அவர் கொடுத்த ஆர்டர் என்ன படி. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பவித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். என்ன சொல்றாரு? எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன இருக்கு? செத்துக்குவாங்க. ஆனா அவங்க சூரியகாரன் மந்திரவாதிங்க, அவங்க செத்துக்குள்ள செத்து போகணும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன யோசிக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்க யார் இருக்கா தெரியுங்களா? தானியல் இருக்காருல்ல. ஆமா, தானியல் ஒண்ணுன்னா நமக்கு ஒண்ணு தானே. அப்ப தானியல் இருக்காரு. தானியல் யார் அந்த இடத்துல? அவரும் ஒரு ஞானி. அவர் டெம்பரில் யாரு? அவரோட ஞானி. இப்ப எல்லா ஞானிகளையும் கொலை செய்யப்படி கட்டளை இட்டா யாரும் அதுல இன்க்ளூடு? யார் உட்படனா தானியலும் நண்பர்களும் உட்பட. கரெக்டா? இப்போ எல்லாரும் வெட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரை பார்த்தாச்சு? தானியலை பார்த்தாச்சு. அப்ப தானியலை பார்த்து தானியல் என்ன பண்றாரு? படிங்க. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தேடிட்டாங்களா? 17 படி. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்து தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்ற தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். யாருக்கு அறிவிச்சாரு தன்னுடைய காரியத்தை? நண்பர்கள் பேர் என்ன? அனனியா, மீஷாவேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டு தானே சொல்லியிருக்கீங்க. இது சொல்லணும். ஏன்? அப்ப அனனியா, அசரியா, மிஷாவேல் தான் ஒரு நண்பர் இருக்கு. கரெக்டா? அவன் கூப்பிட்டு ப்ரேயர் பண்றாரு. மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனிடத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெபம் பண்றாங்க. மறைப்பொருள் என்ன பண்ணப்பட்டுச்சு? வெளிப்படுத்தப்பட்டுச்சு. 28ஆம் வசனத்துல இருந்து. மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். பாருங்க, இங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்ப அரண்மனையில நேபுகாத்நேச்சார் இருக்காரு. எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. தானியேல் வந்து நின்று என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்கள் என்ன நடக்க போதோ அது யாருக்கு தேவை தெரிவிச்சிட்டாரு. ராஜாவுக்கு தெரிவிச்சிட்டாருன்னு இங்கதான் நம்ம பாடுறோம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன காலப்பகுதி? கடைசி நாட்கள். அதை யாருக்கு தெரிவிச்சிட்டாரு? நேபுகாத்நேச்சார் அப்பவே தெரிவிச்சிட்டாருன்னா அது வந்து இந்த பாடம் நம்ம சொல்லணும். இப்ப தெரிவிச்சிட்டாரு. படி. உன்னுடைய சொப்பனமும் உனது படுக்கையின் மேல் உன்னுடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உன்னுடைய படுக்கையின் மேல் நீ படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் மக்கள் எழுதிச்சு. பாருங்க, நீங்க கனவு கேட்டீங்க, அந்த அர்த்தத்தை கேட்டீங்க. நான் இன்னொரு சேர்த்து சொல்றேன் தெரியுமா? எதனால இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சு, தேவன் கொடுத்தாருன்ற நினைவுகளை கூட சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னு நான் பண்றேன்னா, நீங்க தூங்கும் போது தான் நம்ம நினைச்சீங்க, இவ்வளவு பெரிய நாடு, ஒரு உலகத்தையே என் கண்ட்ரோல் வச்சிருக்காரு ஒரு ஆள். இப்ப ஏற்பட்ட நான் செத்து போயிட்டேன், எனக்கு அப்புறம் இவங்க இது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனையோட யார் படுத்திருக்காரு? இப்படி படுக்கும்போது தேவன் என்ன பண்ணாரு, உங்களுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும் அப்படின்றத சொல்ல ஒரு கனவு சொல்றோம். அந்த கனவு தான் இந்த சிலை. சரி, இந்த சிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்க வேணாம், நீங்க அப்புறமா படிங்க. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரகாசமும் பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவர் நடிக்கிட்டாரு. இந்த சிலையோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 உலகங்கள்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து பண்ணிடலாம். 4 பாகங்கள். இப்போ தலை என்ன பாகம் என்ன அது தங்கத்தில் இருக்கு. அதே வந்து புயங்களும் செஸ்டும் ஷோல்டரும் அது என்ன இதில் இருக்கு? வெள்ளி. சரிங்களா? வயிறும் தொடையும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலம். ஆக்சுவலி அங்கே வெண்கலம் கிடையாது, அது வந்து தப்பான டிரான்ஸ்லேஷன். அது வந்து தாமிரம், காப்பர்.
சரிங்களா? அது வெண்கலம் இல்லை, அது காப்பர். அடுத்து கால், அது பாதம். கால் என்ன அப்படின்னா களிமண்ணும் இரும்பு. பாதி பாதம் தான் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். ஸ்ட்ரக்சர் பண்ணிச்சா? இப்போ நல்லா பார்த்துக்கோ. இதுதான் பாடம். பாதங்கள் ஃபர்ஸ்ட் தலை யாரு? இது என்ன உலோகம்? தங்கம். ரெண்டாவது மார்பும் புயமும், வயிறும் தொடையும் காப்பர் தாமிரம். ஓகே. அடுத்து கால இருந்து களிமண். கால் இரும்பு, இரும்பு. பாதம் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண். இதுதான் ஸ்ட்ரக்சர். போயிட்டாரா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு அதுலயே தானியல்ல 2ஆம் அதிகாரத்துல 36 படிக்கும். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். முடிஞ்சு. என்ன சொல்றாரு? சொப்பனம் இதுதான், அர்த்த முடியல. நான் என்ன சொல்றேன்? நான் அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? அர்த்தத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தலை எந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, பொன்னான அந்த தலை நீரே அடைங்க. அப்ப தலை யாருன்னா பாபிலோன் ராஜ்யம். சரிங்களா? அடுத்து உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் அப்படின்ற. அப்போ கீழ்த்தரமானனா ரொம்ப அது அடிமட்ட லெவலுக்கு சொல்லல, தங்கத்தினுடைய அந்த தரத்தை விட வெள்ளி குறைந்தது இல்லை, அதனால அந்த வார்த்தை பயன்படுத்துகிறது. அப்போ இவர்களை காட்டிலும் அதிகாரத்திலும் வல்லமையிலும் சற்று சிறிதான ஒரு ராஜ்யம் தோணும். அது எந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மானும் இந்த ஒரு புயங்களும் எந்த ராஜ்யம் அப்படின்னா, நம்ம பைபிளே ப்ரூஃப் இந்த ராஜ்யம் அப்படின்னா நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்து இப்போ 2 தலைமுறைகளுக்கு அப்புறம் யார் வர்றாருன்னா பெல்ஷாத்சார் வர்றாருல ராஜா. அவர் என்ன பண்ணிட்டாங்க? நைட்டு குடிச்சிட்டாங்களே பாருங்க. தானியேல் 5 கடைசி வசனம் படி. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். மேதியனாகிய தரியு, மேதோ பெர்சியா, பாபிலோனை பிடிச்சி அவங்க ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம்னா பாபிலோன் அடுத்து வரக்கூடிய ராஜ்யம் தெரியுங்களா? இந்த ராஜ்யம் அப்படின்னா மேதோ பெர்சியா. அதுதான் யார் அப்படின்னா தரியு. நீங்க இதுல படிக்கிறீங்க எஸ்தர். எஸ்தர் எந்த ராஜா? அகாஸ்வேரு ராஜா படிக்கிறீங்க. அவர் எந்த ஒரு ராஜா? தானியேல்ல படிச்சுக்கலாம். தானியேல் அதிகாரம் 1ஆம் வசனம். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் மேதியனாகிய தரியு இருக்கா? 10 படிங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய என்ன வருது இது? கோரேசுன்றாங்க திடீர்னு, அவர் பெர்சியாவோட ராஜான்றாங்க. திடீர்னு மேதியனாகிய தரியுன்றாங்க. ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ஆள் தான். இந்த ராஜ்யம் என்னன்னா 2 ராஜ்யம் ஒன்றா சேர்ந்த ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, பெர்சியர்கள் ஒரு மக்கள் இருப்பாங்க, மேதியர்கள் ஒரு மக்கள் இருப்பாங்க. யுத்தம் போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. சரிங்களா? ஆனால் இதில் 2 பேருக்குமே ஒரே ராஜா தான் இருப்பாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய ஒரு விஷயம். ஸோ அதுலேயே நீங்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பார்த்தீங்களா? யார் வந்துட்டாங்க? அகாஸ்வேரு வந்துட்டாரா? இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாபிலோனுக்கு அடுத்து வரக்கூடிய ராஜ்யம் எந்த ராஜ்யம்? மேதோ பெர்சியா ராஜ்யம். இது கொஞ்சம் இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பீரியடும் நல்லா இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி பீரியட் வந்தால் மட்டும் தான் இருக்குங்களா? இங்கே ஒருத்தர் கொட்டாய் விடுவாங்க, அங்கே ஒருத்தர் கொட்டாய் விடுவாங்க, அங்கே ஆண் தூங்குவாங்க, எல்லாம் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன் இதில்? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இது ஹிஸ்ட்ரி கிளாஸ் இல்லை. நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் அவருடைய திட்டத்தை எந்த அளவுக்கு அவர் மறைப்பொருளாக ஒரு ஒரு சொப்பனத்தில் மறைச்சு வச்சிருக்கிறார். அதையும் எதை பற்றினா, கடைசி நாளில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த அப்போவே போய் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய 4000 வருடங்களுக்கு மேலே. அப்போ இதில் எப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்றது சில வரலாறு நம்ம பார்க்க வேண்டிய ப்ரூஃப் இருக்கு. ஆனால் வரலாறுக்கு வேதம் சப்போர்ட் பண்ணாரு. வேதத்துக்கு தான் வரலாறு சப்போர்ட். வேதம் என்ன சொல்லுதோ அதான் எங்கே நடந்துச்சு? ஹிஸ்ட்ரி நடந்துச்சு. ஹிஸ்ட்ரி நடந்ததுக்கு வேதத்தில் தெரியக்கூடாது. வேதத்தில் நடந்ததுக்கு வேணால் நீங்கள் ஹிஸ்ட்ரி வேணால் சில ப்ரூஃப் வேணால் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் காட்டக்கூடியதில் மேத பெர்சியாவுக்கு பைபிள்லேயே சில வசனங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வர ராஜ்யங்களுக்கும் பைபிள் என்ன பண்ணுவோம்? இன்டெரக்டாக சில வசனங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். நேரடியாக இருக்காது, மறைமுகமாக இருக்கும்.
அப்படி ரெண்டாவது ராஜ்யம் என்ன அப்படின்னா காலப்பகுதிகள் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய படிப்புக்கு. எந்த ராஜ்யம் மட்டும் பார்த்துக்கோங்க, மேத பெர்சியா ராஜ்யம். அடுத்து இந்த ராஜ்யம் வருது, படிங்க அந்த வசனங்கள் தொடர்ந்து 2:39 படிங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், ஆ. பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கவனிங்க. பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம். வெண்கலம் இல்ல, தாமிரம். பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் அப்படின்னா இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் அப்படின்னா இந்த ஒரு மேத பெர்சியர்களை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க யார் அப்படின்னா கிரேக்க ராஜ்யம். நீங்க வரலாறு எல்லாம் படிப்பீங்க. கிரேக்கர்கள் யார்? கிரேக்கர்னு சொன்னா யார் ஞாபகம் வரும்? ஆ? அது யார்? நான் சொல்லுவா ஞாபகம் வருதா பாருங்களா? அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேட் அலெக்சாண்டர். குதிரையில வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான ஒரு ராஜா. எப்படி பார்த்து நீங்கள் சொல்றீங்க இதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி பைபிளில் இருக்கா? ஏன்னா மேத பெர்சியா பைபிளில் இருக்கு, பாபிலோன் பைபிளில் இருக்கு. நம்ம திடீர்னு வந்து இதை சொல்லிட்டோமே, இது பைபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மிகவும் தெளிவாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. அது சின்ன ஒரு ப்ரூஃப் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்து நான் பாடத்துக்கு வந்துடுறேன். தயவுடையாது என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரேட் அலெக்சாண்டர் இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய 32வது வயதுல இந்த பூமியை ஒட்டுமொத்த பூமியை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்பீடாக பிடிச்சிட்டார். அவருடைய 32வது வரலாற்றிலேயே மிகவும் சிறிய வயதுல வாலிப வயதுல ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிச்சது யாருன்னா அது அலெக்சாண்டர் மட்டும்தான். அதான் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்காரு. அது மாதிரி அலெக்சாண்டர் என்ன ஆகிட்டார் தெரியுங்களா? அதே 32வது வயசுல என்ன ஆகிட்டாருன்னா இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன இல்லை தெரியுங்களா? குழந்தை இல்லை. இப்போ அவருக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா அலெக்சாண்டர் இறந்த பிறகு யார் வந்திருப்பா? இப்போ அவர் பையன் இல்லை, அவருக்கு ஒரு புத்திர சந்தானமே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் ராஜ்யம்? வேற யாரும் வர முடியாது. அங்க அடுத்தது யாரு இருப்பாங்க? படத்தெழுபதி நிற்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி கிரேட் அலெக்சாண்டருக்கு 4 படத்தெழுபதி இருந்தாங்க. 4 படத்தெழுபதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அலெக்சாண்டர் ராஜ்யத்தை 4 பங்கா பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன வந்தோடனே இதெல்லாம் கதை சொல்றீங்க, இது எங்க இருக்கு பைபிள்ல அப்படின்னா பைபிள்ல கரெக்டா இருக்கு. தானியல்ல 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிக்கும். இப்பொழுது நான் மெய்யான செய்தி உங்களுக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு பெர்சியாவுக்கு பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். எந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக? கிரேக்கு ராஜ்யம். இருக்க பைபிள்ல கிரேக்க ராஜ்யத்தை பற்றி படி. ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். பாருங்க, பிரபலமாய் ஆண்டான். ரொம்ப ஃபேமஸ். இந்த யாரை பத்தி பேசுறாரு தெரியுங்களா? அலெக்சாண்டர் தான் பேசுறாரு. எப்படி பேச சொல்றீங்க? தொடர்ந்து படி. அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் வகுக்கப்படும். என்ன எத்தனை திசைகள்ல? 4 திசை. ஏன் 4 திசை? 4 தளபதி தான் படிங்க. ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. ஏன் இல்ல? அவன் செய்த ஆளுமையின் படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய அல்லாத வேறே பேர்களிடமாய் காண்பிப்போம். அவ்வளவுதான். அது எத்தனை பேருன்றதா வானத்தின் 4 திசைகளில் பகுக்கப்படும் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு நீங்க அழகா ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இப்ப நான் பாக்குறது எத்தனாவது பார்ட் இந்த பாடியில? 3வது பார்த்தா இதே ஒரு சொப்பனத்தை தான் 7ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. அங்க ஒரு சிங்கம் வரும், அப்புறம் ஒரு கரடி வரும், 3வது என்ன வரும் தெரியுங்களா? ஒரு சிறுத்தை வரும். அந்த சிறுத்தைக்கு எத்தனை தலை இருக்கு தெரியுங்களா? ஏன்னா அதெல்லாம் படிச்சிடலாமா? ஒரு ப்ரூஃப்காக தானியல்ல 7ல் 6 படிங்க. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. பாருங்க, சிவிங்கே ஸ்பீடு. அதுக்கு மேல ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னா அது இன்னும் எவ்வளவு ஸ்பீடா ஓடும். அதான் 32வது வயசுல ரொம்ப ஸ்பீடா பிடிச்சி முடிச்சிட்டாரு. படி. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. எத்தனை தலைகள்? 4. பூமி 11ஆம் அதிகாரத்துல படிச்சீங்களா? ராஜ்யம் எத்தனை திசைக்கு பகுக்கப்பட்டுச்சு? ஏன்னா 4 பழத்தில் இருக்காங்க, 4 திசைகளுக்கு அதெல்லாம் பகுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வேதாங்கத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் இல்லாம என்ன பண்ண முடியாது? எந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது? பேசக்கூடாது.
பைபிள் வேதாகமத்தில் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் பேசும். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு சரித்திரமா இருந்துச்சுன்னா அது சரித்திரம் கிடையாது, அது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதுதான் சரித்திரத்துல என்ன இருக்கு, நிறைவேறி இருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வசனங்கள் நான் பண்ண காமிச்சேன். இதுதான் உங்களுக்கு தனி பாடல், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த ஒரு வயிறு தொட, இது யார் அழகுப்படுத்துது அப்படின்னா கிரேக்க ராஜ்யத்தை அழகுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாலாவது என்ன இருக்கு, கால். கால் என்ன உலகம், இரும்புல. பாதம் தான் பாதி இரும்பு பாதி களிமண் கூட்டு. இப்போ கால் இரும்பு அப்படின்னா இது எந்த ராஜ்யம் அப்படின்னா, இப்போ இந்த பாடியிலே பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ஒரு லென்த்தான எலும்பு, கரெக்டா? இங்க வந்து ஃபுல்லாக லென்த்து. இதை ஏன் ஒரு ரோம ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுறது தெரியுங்களா? ரொம்ப வருஷம் இவங்க எல்லாரை விட ரொம்ப அதிகமாக அரசாண்டது யாருன்னா ரோமர்கள் தான். ஏன்னா இவங்க ஆரம்பிச்சாங்க கிரேட் அலெக்சாண்டருடைய முடிவுலேருந்து இயேசு கிறிஸ்து, நம்ம யாராவது இயேசு கிறிஸ்து ராஜ்யம் அவருடைய மரணத்துக்கு பின்பும் என்ன ஆயிடுச்சு, தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஏறக்குறைய அவ்வளோ ஆண்டுகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்கள காலை கூப்பிட்டு பேசுறாங்க. இப்போ இந்த இரும்பு ஏன் இரும்பு கூப்பிட்டு பேசுறாருன்றதுலாம் நம்ம பார்ப்போம். இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான உலகம் எது, இரும்பு தான். சரிங்களா? இப்போ பாதத்துக்கு வரும்போது பாதி இரும்பு பாதி களிமண் சொல்லப்பட்டிருக்கு, கரெக்டா? அப்படிதான் இருக்கு, பாதி இரும்பு பாதி களிமண். இப்போ களிமண்ல நீங்க இரும்பு வச்சுட்டு களிமண்ணை தூக்கி அதில் ஒட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி களிமண் ஒட்டுமா? காஞ்சி போயிடுச்சுன்னா ஊண்டு தொட்டு சொல்றாரு. அது அங்கேயே தானியல்ல 2ஆம் அதிகாரத்துல 40 களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆனாலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல ஒருவரோடு ஒட்டிக்கொள்ள பாருங்க, ஒன்னதான் இருப்பாங்க, அதை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஒட்டிக்க மாட்டாங்க. யார் இது? இது நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை. ஒன்று என்னது, எது ரெண்டு ஒட்டாது, இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது. இரும்புனா யாருன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், யாரு? ரோமராஜன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, களிமண். அப்போ ரோம ராஜ்யத்துக்கு இருந்தவங்க தான், ரோம ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில் இருந்தவங்க, அவங்க கூட தான் இருந்தாங்க, ஆனால் ஒட்டிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க கூட தான் இருந்தாங்க, ரொம்ப கூட இருந்தாங்க, ஆனால் என்ன பண்ணல, ஒட்டலை. ஒட்டலைன்னா என்னன்னா சம்பந்தம் கலக்கல. யார் அது, யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூத மத தலைவர். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மதம். சரிங்களா? ஏன்னா ரோமர்கள் இருந்த காலப்பகுதி, ரோம அரசாட்சி இருந்த காலப்பகுதியில யூதர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு போதகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பரிசெயர் சரிசெயர் வேற பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரணத்துல கொண்டு போன யார்கிட்ட தான் போய் முறையிட்டாங்க? பிலாத்து கவர்னர். யாரு கவர்னர்? எந்த ஒரு கவர்னர் அவரு? அவர் ரோமன் கவர்மெண்ட். அவரு ஏன் அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க? அவங்களுக்கு கீழே தான் இவங்க இருக்காங்க, ஒன்னதான் இருக்காங்க, ஆனா ஒட்ட மாட்டாங்க. இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எப்பயாவது மேசா வந்துருவாரு, ரோமராஜ்யத்தை கவுத்துக்கணும், அதான் அவங்க எண்ணம். ஆனா அந்த வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இதுதான் அங்க தெளிவா சொல்றாரு, ஒன்னதான் இருப்பாங்க, ஆனா இரும்போடு களிமண் ஒட்டாத மாதிரி இவங்க 2 பேரும் ஒட்டிக்கவே மாட்டாங்க. இப்படி நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணப்படும் அப்படின்னா, மலையிலிருந்து உருண்டு வந்து கரெக்டா எங்க அடிக்கும்னு சொன்னார் தெரியுங்களா? பாதத்துல. அடித்த உடனே நீ சொல்ல என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அதுல தானியல் 2ல 41 ஃபுல்லா வாசிங்க. பாதங்களும் கால் 43 வாசிங்க. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவருடன் விட்டுக் கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுந்து கொள்வார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, எந்த ராஜாக்களின் நாட்களிலே? இங்க வந்து பாபிலோன் இருக்காரு, இங்க மேதோபேசியா இருக்கு, இங்க கிரேக்க ராஜ்யம் இருக்கு, கீழே ரோமராஜ்யம் இருக்கு. ரோமராஜ்யத்தினுடைய கடைசி காலப்பகுதியில் வந்தவங்க தான் இந்த யூதர்கள், அப்புறம் ரோம அரசாங்கம், 2 ஒன்றா இருக்கு. எந்த காலப்பகுதியில் வந்து இப்போ இந்த கல் வந்து அடிக்கும்? ரோமர் அரசாட்சி. அது படிக்கணும்ல, கல் எங்க வந்து அடிக்குது? பாதத்துக்கு தான் அடிக்குது. சரி, கல் யாரு? இது அதான் இயேசு கிறிஸ்து. கல் யாரு? சகோதரர் இயேசு கிறிஸ்து. கல் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் அதான் சொல்லுவேன். நானே நினைவிக்கும் அதான் கல் வந்து அடிச்ச உடனே நின்றுடும். கல் யாரு? சரி, இந்த கல் மோதுதா?
மோதின உடனே இந்த சிலை சுக்குநூறு ஆயிடுதா? அப்புறம் என்ன ஆயிடுது? காற்று பறக்கடிக்கிற அந்த பதல் பொண்ணாயிடுச்சு, பறந்து போயிடுச்சா? இருக்கிற இடம் தெரியாத போயிடுச்சா? இந்த மோதின கல்லோ என்றால் என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பெற்று அப்படின்னு. பர்வதம்னா என்ன? மலை. கல்லு என்ன ஆயிடுச்சு? வரும்போது கல்லு தான், ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அது மலையா மாறிடுச்சு. மலையா மாறி சிலை இருக்க வேண்டிய இடங்கள்ல இந்த மலையா மாறிடுச்சு, மலை வந்து இருந்துச்சு. இதுதான் பாவம். சரியா? நம்ம கேள்வி என்ன? ராஜெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், கல் யாரு? எப்படி ஏசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க? நீங்க ஏசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க, எப்படி ஏசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க? ரோம அரசாட்சி நடக்கிற டைம்ல தானே அவர் மதிக்கிறாரு. இது ஒரு நல்ல கம்பாரிசன். பட் கல் எனக்கு தேவை. கம்பேர் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. நான் கல் எங்கே கேட்குறேன்? யாரும் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு கல் நான் ஏசி நீங்கள் சொல்லுங்க. வெரி குட். கல் யார் அப்படின்னா நம்ம யாராவது ஏசி பேசலாம். எப்படி அப்படின்னா அநேக இடங்கள்ல ஒரு மூளைக்கல் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 2 4 5 படிங்க. மருத்துவர்களுக்கும் நியாயத்தின் கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 2 4 5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். பாருங்க, அந்த கல் யாரு சொல்லுச்சா? எல்லாரும் தள்ளப்பட்ட ஒரு கல் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த கல் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிச்சோம். நம்முடைய கேள்வி, இந்த கல் என்ன ஆகலை அப்படின்னா மனுஷனுடைய சித்தத்தினால வரவே. அதனாலதான் அந்த கல் கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு மலையிலிருந்து தானா உருண்டு வருது அப்படின்னா வாலண்டரியா அவர் வந்த டைம் எந்த டைம் அப்படின்னா அதுதான் அவருடைய முதலாம் வருகை. சரிங்களா? வாலண்டரியா வந்தார்ல, இதோ நான் நான் இருக்கிறேன், என்ன அனுப்பும் என்றேன் சொன்னார்ல, ஏசாயில படிக்கிறோம்ல, இதோ நான் யாரை அனுப்புவேன், யார் எனக்கு காரியமா போவான்னு சொல்லும்போது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பு வாலண்டரியா வந்தார். அதனால கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து உருண்டு பெயர்ந்து கரெக்டா அந்த பாதத்துல வந்து அடிச்சு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் மலையில் வந்த காலப்பகுதி மதமும் அரசியலும் ஒன்றாக இருந்த காலப்பகுதி. அதான் யூதர்களும் ரோமர்களும் இருந்த ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சாரா இல்லையா? அடிச்சு உடைச்சு சுக்குநூறு ஆக்குனரா இல்லையா? சந்தேகமா ஆக்கிட்டாரா இல்லையா? எப்படி ஆக்கிட்டாரு? மரணம் வேற. அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா? உடைக்கிற வேலைக்கு பண்ணார்ல. அவர் உயிரோடு இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மரணத்துல அந்த வேலையை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரா அப்படின்னா முடியல. ஏன் முடியலன்னா மோதின கல் என்ன ஆகுது? ஒரு பெரிய பர்வதம் ஆகுது இல்ல. பர்வதம்னா என்ன? மலை. கரெக்டா மலை ஆயிடுச்சு. ஒரு கல்லு மோதுது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை. நல்லா கவனி, கல்லு மோதுறது முதலாம் வருகை. இந்த கல்லு பர்வதம் ஆகுது அப்படின்னா ஒரு கல் மலையா மாறணும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா மோதுனே கல்லாயிடுமா? இது மலையாயிடுமா? ஒரு கல் வந்து மோதுது உடனே மலையாயிடுமா? எப்படி ஆகும்? அப்ப இந்த கல்லு மலையா மாறணும்னா என்ன ஆகணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவுதான். அது கூட மற்ற கற்கள் சேரணும். அது கூட மற்ற கற்கள் சேர்ந்துட்டா மோதின கல் என்ன ஆயிடும்? மலையா மாறிடும். இவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனம் படிச்சீங்க. நான் உங்களுக்கு பதில சொல்லிட்டு தான் நான் கேள்வி கேட்டேன். என்ன வசனம் படிச்சீங்க? 1 பேதுரு 2 4 5 திருப்பி படிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில், அவரே ஜீவனுள்ள கல்லு, சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற
பழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கல்லோட இந்த கல் நைட்டே இருக்கு, சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கல்லோட இந்த கல் நைட்டே இருக்குன்னா சேர்ந்துட்டே இருக்கு. அப்போ என்ன இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கிறிஸ்துன்றது ஒரு கல், மோதுனது அவருடைய முதலாம் மறைக்கை. அந்த முதலாம் மறைக்கையில் மோதும் போது அது மோதி வர வேலை என்ன பண்ணிட்டாரு, முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் ஜெயம் கொண்டுட்டேன், முடிச்சிட்டேன். இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா, இந்த பூமியில இப்போ மோதின இந்த கல்லோட மற்ற கற்கள் சேரக்கூடிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால இந்த பூமியில இன்னும் என்ன ஸ்தாபிக்கப்படல. ஏன்? ராஜாக்கள் ரெடி ஆகாமல் எது ஸ்தாபிக்கப்படாது, ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும்? புரியுதா? அப்போ மோதின இந்த கல்லுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நம்மளுடைய டியூட்டி தான் என்ன பண்ணா முடியல. நம்ம உட்காந்து எவ்வளோதான் ராஜ்யம் வருவதாக ப்ரேயர் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோதான் நம்ம உட்காந்து 1 நாள் 2 நாள் உபவாசம் பண்ணாலும் சரி, ராஜ்யனாக நாம் ரெடி ஆகாமல் இந்த பூமியில் ராஜ்யம் வரவே வராது. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்காரு. அதுதான் இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா, கல் மோதிருச்சு. இப்போ ஏசையால 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிக்கும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலால் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், மலை, பர்வதங்களின் கொடுமுடின்னா அநேக ராஜ்யங்கள் இந்த பூமியில இருக்குல்ல. ஒரு டைம்ல இந்த அநேக ராஜ்யங்களுக்கு மேலாக ஒரு ராஜ்யம் உயர்த்தப்படும். அந்நாட்களில் அநேகர் அது ஓடி வருவாங்க. தொடர்ந்து படிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். திரளான ஜனங்கள் கர்த்தரின் பர்வதம் என்னைக்கு ரெடியா இருக்குதோ அன்னைக்குதான் ஓடி வருவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓடி வர மாட்டாங்க. நம்ம போய் இங்க மற்றவங்களுக்கு சொல்றதை விட முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலப்பகுதி மற்றவர்களுக்கான காலப்பகுதி கிடையாது. இந்த காலப்பகுதி நாம் மாறுவதற்கான காலப்பகுதி. மற்றவர்களுக்கான காலப்பகுதி என்ன காலப்பகுதி தெரியுங்களா? 1000 ஆண்டு. அதுலதான் அவர் ராஜாக்களை இங்க மாறுறவங்களை வச்சு அங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்க கொண்டு வந்துருவாரு. ஆனா இங்க நான் போய் மற்றவங்களுக்கு சொல்றேன் நான் ரெடி ஆகல அப்படின்னா, ராஜ்யம் ரெடி ஆகிறவங்க வச்சு என்ன பண்ணிட்டு முடிச்சுடுவாரு. நாமளும் என்ன பண்ண போறோம்னா கைவிடும். சார் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் தானே சொல்றாரு. எல்லாருக்கும் போய் சொல்லணும் அப்படின்றது தானே. அப்போ எப்படி கேட்கப்படாம இருக்கிறவங்க அப்படின்றது 1000 வருஷம் ரிசர்ச்சில் தான் அவங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்க. நிறைய இடங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவீங்க. எல்லாரும் கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆனால் எல்லாரும் கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாருக்கும் சொல்லி தர போகிறோம். இவங்களால ஒரு சரௌண்டிங் இருக்கும், அந்த சரௌண்டிங் மேலே உங்களால் போக முடியாது. அப்போ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னா உங்களால் எப்படி முடியாது? இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா போய் உங்களை மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ அது ஒவ்வொரு இடத்துலயும் இருப்பாங்கல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சொல்லலாம்ல, சொல்ல முடியும்ல? முடியும், கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் எல்லா கடைசி மூலைகளுக்கும் என்ன பண்ண முடியாது, நம்மளால போக முடியாது. அதுக்காக தான் ராயவார சர்ச்சுன்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா பண்ணலாம். அப்படின்னு ஒரு இருக்கு. நான் யாரை நான் அனுப்புவேன், எனக்கு அறியுமா யாருக்கு அந்த வசனத்தை சொன்னீங்கல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் அப்படின்னு. அது ஏசாயா இல்லையா? ஏசாயா தான் சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அது எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க? ஏன்னா அது தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது தானே. ஒரு தரிசனம் பார்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். வெரி குட். டவுட் கேட்கறது நல்லது. அது படிங்க. ஏசாயால பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றார். ஓகே, இதெல்லாம் யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு? ஏசாக்கு சொல்ற மாதிரி இருக்குல்ல? அதாவது யாருக்கு சொல்ல தெரியுங்களா? ஏசாக்கு சொல்ல. நானும் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் மறையில அவர் பிரசங்கிக்கும் போது நடக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபஸி. மத்தேயுல
மத்திய 13ஆம் அதிகாரத்துல 13 படிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உண்மைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. என்னது ஏசாயாவின் எங்க நிறைவேறுது? இந்த கண்டம் காணாமலே அப்ப யாரை பத்தி சொல்லப்படுது? புரியுதுங்களா? இது எல்லாமே gospel அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. இப்போ புரியுதுல? இப்போ ஏசாயால அங்க சொல்லப்பட்டது, அங்க ஏசாயாக்கு சொல்லல, அது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. அது யாரோட காலம் போய் நிறைவேறுது? அங்கதான் நிறைவேறுது. அது தொடர்ந்து படிங்க, தெரியும். அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. ஓகே, இப்போ ஓகேவா? கிளியரா டவுட்? அது ஏசாயாக்கு நம்ம சொல்லும்போது நம்ம கொஞ்சம் தேடி வாசிக்கணும். தேடி வாசிச்சோம் அப்படின்னா ஏசாயாவுடைய காலப்பகுதியில் அவருக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுன்னு சொன்னார்ல, அவன் நிறைவேறதுனால யார் வந்தாதான் நிறைவேறுது? அவன் மேல சொல்லப்பட்டது யாரை பத்தி இருக்கும்? அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கல்லோட கல் இணைக்கப்பட்டு கட்டுறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அது பரலோக ராஜ்யம்னு எடுத்துக்கலாமா? இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகத்துல ராஜ்யம்ன்றது எப்பவுமே இருக்கு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுன்னு அதான் அது என்னன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல அப்படின்னா சொல்றாருல்ல, பூமியிலும் செய்யப்படுவதாக. அதுதான் அவருடைய ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பரலோகத்துல இன்னைக்கு நம்முடைய பிதாவை என்ன நினைக்கிறோம் அது நடக்குது. அவர் ராஜ்யம் இன்னைக்கு ரூலிங் அங்கதான் இருக்கு. அதே ரூலிங் இந்த பூமியில எப்ப நடக்கும்? அதுதான் கல்லோட கல் கட்டப்பட்டு இந்த கல்லோட கல் ஆல்ரெடி கட்டப்பட்டு, ஆக்சுவலி இந்த கல்லோட இந்த கல் இணையுது இல்லையா? ஜீவனுள்ள கல்லாக இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம இணையக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி எப்ப தொடங்குச்சு? அவர் மதித்து அடைப்பட்டு மன்னிக்கப்பட்ட கரெக்டான ஒரு டைம் பீரியட் இருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெந்தேகோஸ்து நாள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து தான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. கரெக்டா? அப்போ அங்கிருந்து கற்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு காலப்பகுதி தொடங்கிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல் இன்னும் சேரல, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்னா அந்த ப்ராசஸ் எவ்வளவு பெருசுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பு இன்னைக்கு அதே அழைப்பு உங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னா தேவனுடைய கிருபை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய அழைப்பு, இவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பு வந்திருக்கு அப்படின்னா என் வாழ்க்கை இதுக்கு தகுதியா இருக்காங்களோ நம்ம என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும், நம்ம பேசக்கூடிய பேச்சிலும், நம்ம இருக்கக்கூடிய இடத்திலும் நான் ராஜாக்களை மாறக்கூடிய ஒரு தகுதி உடையவனா இருக்கிறேன்னா இல்லையான்றதை சீர்தூக்கி பார்க்க நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில கிறிஸ்துவ கூட வாழ்வதற்கு நான் முயற்சி செய்வேன். ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை, ஆனால் நம்ம அழைக்கப்பட்டது இதுக்காக தான். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, 22. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் புரியாது. 1 பேதுருவா படிக்கிறீங்க? அவர் பாவம் செய்யவில்லை, உங்களுடைய வாயிலே வந்ததை காணப்படவில்லை. 1 பேதுரு 2ல 21 2ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்காக. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறாரு. அதே போல கண்டிப்பா நம்மள என்ன பண்றாரு? கண்டிப்பா நம்மளே அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. கரெக்டா? வெளிப்படத்துல ஒரு 2-3 வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். வெளிப்படத்தில் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவின்றத்தை அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம். முடிவு பரிந்தும் அவருடைய கிரியைகளை யார் கை கொள்றாங்க? அதனால்தான் இன்னைக்கு அநேகர் தப்பாக புரிந்து கொண்ட ஒரு காரியத்துல அநேக காரியங்களை கிறிஸ்தவர்கள் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா,
ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்தா முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன? கேட்குறாங்கல்ல, அதுவே முதல்ல ஒரு தப்பான பொருள். முடிவு பிறகு நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவோம். கரெக்டா? ஒரு விஷயத்துக்கு ரட்சிக்கப்பட்டா நம்ம அது திருப்பி இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. இப்போ நம்ம வந்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் இல்லை, நான் வந்து முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் பாவம் செய்தே இல்லையா? சிந்தையில செய்யறதில்ல, செயலை செய்யறதில்ல. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்? முழுவதுமாக என்னைக்கு நான் நம்ம யாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிரியை அவர் செய்தது போலவே என் வாழ்க்கை நான் இன்னைக்கு செய்ய முடிக்கிறேன். உயிர்த்தெழுதல் தான் என்னோட ரட்சிப்பே தெரியும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாடத்தின் தலைப்பு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஏதாவது கேட்டீங்களா? கொஸ்டின் கேட்டேன், பாருங்க, தலைப்பு சொல்லவே இல்லை. அந்த தலைப்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சிடும். மொத்தம் எத்தனை ராஜ்யம் இந்த ஒரு சிலையில தெரியுது? என்னென்ன என்னென்ன தலை? நான் இப்போ உறுப்பு சொல்லுவேன், நீ ராஜ்யம் சொல்லணும். தலை யாரு? பாபிலோன். கரெக்டா? பாபிலோன். சொப்பனம் வந்தது அவருக்கு தானே. அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் தானே ஃபர்ஸ்ட். அவர் தான் தலை. என்ன உலோகம்? ரெண்டாவது புயமும் அப்புறம் மார்பும். அது வெள்ளி வெள்ளி மெதர்பூஷா. மூணாவது என்ன சொல்லவே இல்லை. நான் சொல்ற பிறகுதான் நீங்க சொல்லுங்க. வயிறும் தொடை. அது யாரு? என்ன உலோகம்? தாமரை. ஓகே, அடுத்து கால் இரும்பு. எத்தனை ராஜ்யம்? 4 ராஜ்யமா? இப்போ இதெல்லாம் நொறுக்கிட்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எத்தனை ராஜ்யம் வரப்போகுது? 5வது. அதெல்லாம் பார்க்க 5வது உலக பேரரசு. 5வது உலக பேரரசு, 5th வேர்ல்டு எம்பையர். இந்த பாடத்தில் மட்டும்தான் தலைப்பு கடைசியில் சொல்லுவோம். 5th வேர்ல்டு எம்பையர், 5ஆம் உலக பேரரசு. அது யாருன்னா, யார் இருக்க போறாரு? நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த பூமியை அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம் தான் 5வது உலக பேரரசு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரிஞ்சுங்களா? யாராவது டவுட் இருக்கு அந்த பாடத்துல? டவுட்டே கேட்குறீங்க? டவுட் இல்லை. எப்படி உலக அதிபதியாக சாத்தான் என்னையும் கிறிஸ்தவனையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிறான் அப்படின்னு மாறிடக்கூடாது. இல்லை, மாற முடியாது. அதனால அந்த மாதிரி பண்ணிடும். அதனால தான் அந்த கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளை தேவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குருடனுக்கு குருடன் என்ன பண்ண முடியாது. அதனால அவருக்கு தெளிவாக இருக்காரு, நம்ம தெளிவுபடுத்தும். அதான் 2 கீழே பார்க்கலாம். அதாவது என்னுடைய நிலைமையில இருக்கு, என்னை படைத்த பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்தை எவ்வளோ வச்சிருக்காரு, அவர் என்ன இதில் உட்கார்ந்துருக்காரு. என்ன நோக்கத்துக்காக அவங்க கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சிச்சா? என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ராஜாக்களை மாறுவதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு வேணா ஒரு வெளிப்படத்தில் 1:6 மட்டும் பண்ணி கடைசியாக முடிச்சுட்டேன். 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி நிப்பாட்டுறாரு? ராஜாக்களும் ஆசாரியர். ராஜாக்களோட வேலை என்ன? ஆசாரியரோட வேலை என்ன அப்படின்றதுனா இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க தெரிஞ்சு. ஆசாரியோட வேலை என்னன்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவனுக்காக பலி செலுத்தி அவன் பாவத்தை மன்னித்து அவனை நிவர்த்தியாகக்கூடிய வேலைகளை செய்யறது ஆசாரியர். அந்த வேலையை நம்ம செய்ய போறோம். இப்போ இல்லை, அப்போ செய்வோம். எப்படி இல்லைன்னா நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் பிரமாணமாக இருக்கும். பாருங்க, பொறுமையாக என்ன பண்ணுன்னா கேட்கும். சரிங்களா? இதுக்கே டவுட் இருக்கா? வேறு டவுட் இருக்கா? மார்மமாக இல்லையான்றதா ஒரே டவுட்டு. ஓகே, பாவத்தை மன்னிக்கப்பட்டு அதில் போகும்போது இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சுன்னா அப்படி சும்மா கேட்டாடி போயிடுறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு இது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த அழைப்பு நான் முடிய போகுது. கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அழைப்பை வெளிப்படுத்துறாருன்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியவான்கிறத உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில் வந்து அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுறது சொல்லி தேவன் தான் நான் சொல்லியிருக்காரு. ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம்.
ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டியதை நன்மை பார்க்கிறார்கள். மூக்களோருக்கே சதாபரம் என்றும் துதிகள் வருகிறது. உடைய குமாரன் ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த கிருபையினால் இருக்கிறதுனாலும் சகோதரர்கள் மூலமாக காண செய்து இந்த இளைய பெற்ற தெய்வீக அந்த திட்டத்தில் எங்களுடைய பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அது எவ்வளவு மறைப்பொருளாக இந்த விதத்தில் மனிதர்கள் என்பதை நாங்கள் பகுத்து விளையாட்டு ஆராயும் நீர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நல்ல வாய்ப்புக்காக செலுத்துவோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது போன்ற அதிகமான உங்களுடைய தெய்வீக சக்தியை நாங்கள் கேட்டு நீர் பிரியப்படுகிற அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் தேவைப்படுகிற பலனையும் திரும்பியும் மருத்துவத்தையும் தங்கள் எண்ணத்தில் வேண்டுமாய் சிறிய தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பெரும் லட்சணமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ